ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் வேதம் புகழும் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 22/4/2025 சித்திரை மாதம் 9ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான செவ்வாய்க்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானையும் அம்பாளையும் செவ்வாய்க்கிழமைகளிலே வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52 சூரிய அஸ்தமனம் மாலை 6:23 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:26 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 1:37 வரை தேய்பிறை நவமி, அதன் பின்பு தசமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று காலை 8:26 வரை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதேபோல் தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் விலகுகின்ற நேரம் வந்துவிட்டது. கடனை எல்லாம் கொடுத்து முடிக்கின்ற காலம் வந்துவிட்டது. மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பான மேன்மையான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உயர் பதவிகள் தேடி வருகின்ற நாள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. அடமானம் வைத்திருந்தால் அந்த தங்க நகைகளை மீட்டு விடுவீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் அற்புதமான வெற்றியை பெறும். காரிய தடைகள் விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள். செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானையும் அம்பாளையும் ஒரு சேர வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கந்தர் சட்டி கவசம் கேளுங்கள். முருகப்பெருமானுடைய நாமத்தை கேட்டுக்கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். செய்தொழில் செய்பவர்கள் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அதேபோல் வேலையிலே மாற்றம் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆகவே கவனமாக இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்று செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். ஆகவே முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். மாபெரும் வெற்றி காத்திருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனமானது மிக சந்தோஷமாக இருக்கின்ற நாள். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல வெற்றிகளும் லாபமும் தேடி வருகின்றன. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் நல்ல வெற்றியை பெறும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். அலுவலகத்திலே வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு வண்டி வாகன வகையிலே செலவுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்கள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அதாவது அவரவருடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. செவ்வாய்க்கிழமை. முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பண வரவு அதிகரிக்கும். நண்பர்களால் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்கி மேலும் ஏற்றங்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நல்ல நாள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் மாபெரும் வெற்றி பெறும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். தொழில் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய மனதிலே இருக்கின்ற முயற்சிகள் எல்லாம், நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நாள். ஆகவே அவற்றுக்கான முயற்சிகளை தொடங்குங்கள். மாபெரும் வெற்றி பெறுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே.
உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். திருமணம் ஒரு சிலருக்கு நிச்சயமாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வீடு வகையிலோ அலுவலக வகையிலோ ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் ஏற்படும். புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்கி சுப செலவு செய்வீர்கள். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நாளாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு முருகப்பெருமானையும் அம்பாளையும் வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனியாகப்பட்டவர் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைத்து மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியை பெறும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய பொன்னான நாள் இன்றைய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். பெரும் வெற்றி பெறுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். முன்ஜாக்கிரதையோடு இருங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்று உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்றன. பொருளாதாரத்திலே சிறப்பான வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் அனுகூலம் உண்டாகின்றன. எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இது. தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் மீனராசினருக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு, நல்ல பலன்களை பெறுவதற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள். வேல் இருக்கையில் வினை இல்லை. வேலும் மயிலும் இருக்க எல்லா விதத்திலுமே வெற்றி. ஆக இன்றைய நாளிலே 12 ராசினரும் முருகப்பெருமானை சரணடைந்து வெற்றியை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், அட்சய திருதியை. இந்த அட்சய திருதியை என்பது இப்போதெல்லாம் நகை வாங்குவது என்று மிக பெரிய அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த அட்சய திருதியை அன்று முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது இப்படி தங்க நகை வாங்குவது அல்ல. அன்றைய நாளிலே தயிர் சாதம் தானமாக கொடுக்க வேண்டும். அன்னதானம் நிறைய செய்ய வேண்டும். இவையெல்லாம் தான் முந்தைய காலங்களிலே நம்முடைய முன்னோர் செய்து கொண்டிருந்தார்கள்.
ஆகவே அட்சய திருதியை என்றால் அது ஏதோ தங்கம் வாங்குவதற்கான நாள் மட்டும் அல்ல. ஆகவே அன்றைய நாளிலே உப்பு வாங்க வேண்டும், அவசியம். கடைக்கு சென்று கல் உப்பு வாங்க வேண்டும். அதேபோல் அரிசி அன்றைய நாளிலே ஒரு மூட்டையாகவோ அல்லது நம்முடைய சக்திக்கு ஏற்பவோ வாங்க வேண்டும். மங்கள பொருட்களை வாங்க வேண்டும். அன்றைய நாளிலே நிறைய தயிர் சாதம் செய்து ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து அன்னதானம் செய்ய வேண்டிய நாள். சரி, இந்த அக்ஷய திருதியை இந்த மாதம் வருகின்றது. அன்றைய நாளிலே இவற்றையெல்லாம் செய்து நல்ல பலன்களை நாம் பெறுவோம். ராகவேந்திர சுவாமிகள் அனைவருக்கும் தெரியும். ராகவேந்திர சுவாமிகள் இங்கே சிதம்பரத்துக்கு பக்கத்திலே புவனகிரியிலே பிறந்து மத்வ மடத்தை காக்கின்ற ஒரு இறைவனாக, மத்வ சமயத்தின் ஒரு மாபெரும் குருவாக, கடவுளாக ஆனவர் ராகவேந்திர சுவாமிகள். இந்த ராகவேந்திர சுவாமிகள் அக்ஷய திருதியின் மகிமையை ஒரு மன்னருக்கு உணர்த்தி இருக்கின்றார். அந்த சம்பவத்தை தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். விஜயராகவ நாயக்கர் ஆட்சி காலத்திலே மழை இல்லாமல் நாடு மிகுந்த வறட்சியிலே அல்லல்பட்டது. மழை இல்லை, அதனால் விவசாயம் இல்லை. ஒரு நாட்டிலே விவசாயம் இல்லை என்றால் மற்ற எல்லா தொழிலுமே ஸ்தம்பித்துவிடும். ஆகவே விவசாயம் என்பது ஒரு மூலமான ஒரு தொழில் எந்த ஒரு நாட்டுக்கும். அதனால்தான் விவசாயம் என்பது முதுகெலும்பு போன்றது என்று சொன்னார்கள். வள்ளுவ பெருந்தகை கூட விவசாயத்தை மிக பெரிதாக சொல்லி பாடியிருக்கின்றார். இப்படி விவசாயம் இல்லாமல், மழை இல்லாததால் விவசாயம் இல்லாமல் நாடு பெரும் பஞ்சத்திலே சென்று விட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை மன்னருக்கு. மன்னர் குழம்பி போனார். இயற்கையை எதிர்க்க மனிதர்களால் முடியுமா? என்றாலும் மன்னருக்கு மக்களை காக்க வேண்டியது அவருடைய கடமை அல்லவா? மந்திரி சபையை கூட்டி ஆலோசித்தார் மன்னர். அப்போது ஒரு மந்திரி சொன்னார், நம் ஊருக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர் மிகச்சிறந்த மகான். அவர் நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வருவதற்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் என்று கூறினார். அரசரும் உடனே ராகவேந்திர சுவாமிக்கு மரியாதை செலுத்தி அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அரசரை சந்தித்தார். தன்னுடைய நாடு மழை இல்லாமல் வறுமையின் பிடியிலே இருக்கின்றது, இயற்கை வளங்கள் பெற சுவாமி அருள் செய்ய வேண்டும் என்று அரசர் ஸ்ரீ ராகவேந்திரனிடம் வேண்டிக் கொண்டார். மக்களும் சுவாமிகளிடம் தங்களுடைய நிலையை எடுத்து சொல்லி அழுதார்கள். நாட்டினுடைய நிலைமையையும் மக்களுடைய வறுமையையும் நேரில் கண்ட சுவாமிகள் நெல்களஞ்சியத்துக்கு போகலாம் வாருங்கள் என்று அரசரையும் மக்களையும் அழைத்து கொண்டு நெல்களஞ்சியத்துக்கு சென்றார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அங்கு சிறிய அளவிலே இருந்த நெல்லின் மேல் அக்ஷயம் என்று எழுதி அங்கிருந்த சில மக்களுக்கு தன்னுடைய திருக்கரத்தால் நெல்லை தானம் செய்தார். அங்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நடந்தது. 50 பேருக்கு கூட போதாத அளவிலே இருந்த நெல் இருப்பு சுவாமியினுடைய மகிமையால் அவருடைய கைப்பட்டதும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அள்ளி அள்ளி தந்தும் குறையவில்லை. அன்று எப்படி திரௌபதி மகாபாரத காலத்திலே அந்த சபையிலே கோவிந்தா என்று அழுதபோது கிருஷ்ண பரமாத்மா அளவில்லாத சேலைகளை திரௌபதிக்கு அளித்தாரோ, அதுபோல ராகவேந்திர சுவாமிகள் அவர்களுடைய கைப்பட்டதும் அங்கு 50 பேருக்கு கூட போராத நெல் அக்ஷயமாக வளர்ந்து கொண்டே இருந்தது. பலருக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார். இந்த அக்ஷய திருதியை நாளிலே தான் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதனால்தான் சொன்னேன், அக்ஷயமாக நம்முடைய இல்லம் வளர வேண்டும் என்றால் அன்றைய நாளிலே நாம் செய்ய வேண்டியது அரிசி வாங்க வேண்டும், உப்பு வாங்க வேண்டும். இவற்றை மற்றவர்களுக்கு தானமாக அளித்தாலும் அது நம்முடைய இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சத்தை சேர்க்கும். தங்கம் வாங்குவதற்கு வசதி இருப்பவர்கள் தாராளமாக வாங்குங்கள். ஆனால் தங்கம் வாங்க வசதி இல்லாதவர்கள் இந்த நாளிலே மனக்குறைப்பட்டு கொண்டு தங்கம் வாங்க வழி இல்லையே என்று நினைக்காதீர்கள். இன்றைக்கு தங்கம் விற்கின்ற காலத்திலே எல்லோராலும் தங்கம் வாங்க முடியாது. ஆனாலும் அன்றைய நாளிலே நாம் சாஸ்திர ரீதியாக செய்ய வேண்டியது இதைத்தான். ஆகவே உப்பு வாங்குங்கள், பருப்பு வாங்குங்கள், அரிசி வாங்குங்கள். ஒவ்வொரு கிலோ வாங்கினாலும் போதும். அன்றைய நாளிலே அதனை செய்யுங்கள். அக்ஷயம் போல் உங்களுடைய இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சமானது வளரும். நீங்களும் வளர்ந்து
அடுத்தவர்களுக்கும் உதவுங்கள். எல்லோரும் எல்லாமும் பெற பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.